வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கேபின்ல உட்காந்துருக்காரு. அப்ப ரேவதியா பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்ப அவரு ஜன்னல் வழியா வந்துட்டு ரேவதிய பாக்குறாரு. இத வந்து அந்த வில்லி இருக்காங்கல்ல அவங்க பாக்குறாங்க. பார்த்ததும் ச்சே, என்னடா இது, இவரு நம்மள பாப்பாரு அப்படின்னு பார்த்தா அந்த ரேவதிய பாக்குறாரு. அவ இன்னைக்கு தானே வேலைக்கு வந்தா அப்படின்னு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் நான் அப்பவே சொன்னேன், அவளை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா வந்துட்டு அவளுக்கு தான் வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு பத்தியா. கேபின்ல உட்கார்ந்துருக்கிறவரு வந்து மெனக்கட்டு ஜன்னல் வழியா ரேவதிய பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னடி பண்ண போற நீ? உன்னோட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது. எம்டிய கல்யாணம் பண்ணி ஒரு லெவலுக்கு நீ வரணும் அப்படின்னு நினைச்ச, ஆனா எதுவுமே நடக்க போறது இல்லடி அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க வில்லி. நடக்காது, நான் கண்டிப்பா இதை விட மாட்டேன், அவனை கண்டிப்பா என் பக்கம் இழுத்தே ஆவேன். அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த வில்லி சொல்றாங்க, நான் கண்டிப்பா நடக்க வைப்பேன், கண்டிப்பா என்னால சார எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா இந்த ரேவதியை தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க. பேப்பர் எடுத்துட்டு அதுல ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதுறாங்க. எழுதி நேரா ரேவதிக்கு தெரியாம அவங்களோட ஃபைல்குள்ள வச்சு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பக்கமா வந்துட்டு ஃபைல பாக்குறாங்க. ஃபைல பார்த்ததோட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, இதுல ஏதோ லவ் லெட்டர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இது, இதுல ஏதோ லவ் லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல நம்ம ஹீரோவோட பேர் எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்குதான் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கோம், அதுக்குள்ளேயும் என்ன இப்படிப்பட்ட ஒரு லெட்டரை வந்து எழுதி கொடுத்திருக்காரு. இவரு ரொம்ப நல்லவரு, ஜென்டில்மேன் அப்படின்னு நினைச்சா இவரு சரியான ஃப்ராடா இருப்பாரு போலயே அப்படின்னு அந்த லெட்டரை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ரேவதி. நம்ம இதெல்லாம் இப்படியே சாதாரணமா விடக்கூடாது. இவரு எனக்கு அடிபட்டது அப்படின்னு சொன்னதோடய ஓடி வந்துட்டு கையை பிடிச்சாரு. அப்புறமா ஜன்னல் வழியா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. சோ கண்டிப்பா வந்துட்டு இவரு நல்லவர் மாதிரி எனக்கு தெரியல, நம்ம போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு ரேவதியை நேரா கேபின்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு, சார் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வில்லி பாக்குறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதியை நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இதுல என்ன எழுதியிருக்கீங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இந்த லவ் லெட்டரை என்னோட ஃபைல்ல வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு தானே நீங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, இப்படிதான் பண்ணுவீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாரோ வந்துட்டு என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு இந்த லெட்டரை கொடுத்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த லெட்டரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இங்க பாருமா, இந்த லெட்டரை நான் எழுதவே இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன ஒருவேளை லெட்டர் எழுதி கொடுத்ததோட ஓ உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்களா, ஒரு வேலை கேட்கல அப்படின்னா இப்படி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்களா, நான் யாரு தெரியுமா, நான் ஈஸ்வரியோட பொண்ணு, அவங்கள பத்தி உனக்கு எதுவும் தெரியாது போல, அதான் என்கிட்ட இப்படி வம்பு வச்சுக்கிறேன். நான் ஒன்னும் பணத்துக்காக ஆசைப்பட்டலாம் நான் இங்க வேலைக்கு வரல, நான் வந்துட்டு கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். ஆனா நீ நான் ஏழைன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்டயே உன்னோட கைவரிசையை காமிக்கிறீல்ல, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராஜா நீரா ரேவதி கிட்ட போயிட்டு, மேடம் மேடம் என்னாச்சு, ஏதோ கோவத்துல போறீங்க அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க போயிட்டு உங்க சார் கிட்ட கேளுங்க, என்ன பண்ணாரு தெரியுமா, அவரு எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இதை கேட்டதும் ராஜா ஷாக் ஆகி, என்னடா இது, மாப்பிள்ள வந்தன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டானா, கண்டிப்பா நம்ம மாப்பிள்ள அப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, சரி கொஞ்ச நேரம் மேடத்துக்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு
ரேவதி மேடம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம பொசுக்குன்னு எங்க சாரு மேல எவ்வளவு பெரிய பழி போடாதீங்க, நீங்க உட்காருங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்ப ராஜா நேரா ஹீரோவை போய் பாக்குறாரு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வேலை பண்ணிருக்க? அப்ப ஹீரோ கேக்குறாரு, நான் என்னங்க பண்ணேன், ஏதோ லவ் லெட்டர் நான் வச்சேன் அப்படின்னு அவ கோச்சிக்கிட்டு போயிரா. அதுக்கு ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள சொல்ற, நீ லவ் லெட்டர் வச்சியா? நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே எல்லாமே பண்ணுவ, இல்ல எனக்கு தெரியாம ஏதோ லவ் லெட்டர் வச்சுட்டியா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நான் எதுவுமே வரல. அவ என் மேல பழி போட்டுட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், அவ மறுபடியும் வேலைக்கு வரணும். அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை நீ கவலைப்படாத, கண்டிப்பா இந்த கம்பெனில தான் யாரோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. இது உன்னோட சைன் கண்டிப்பா கிடையவே கிடையாது. சரி பாப்போம் இரு, அந்த லெட்டரை கொடு அப்படின்ட்டு ராஜா இங்க இருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, இந்த கம்பெனில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப எதுக்கு இவரை நம்மளை கூப்பிடுறாரு, ஒரு வேலை நம்மள வந்துட்டு சாருக்கு அசிஸ்டண்டா போட போறாங்களோ, ஏன்னா ரேவதி வீட்டுக்கு போயிட்டா, சோ நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் நம்ம தான் அப்படின்னு. அப்ப ராஜா இங்க வந்துட்டு அந்த லெட்டரை காமிக்கிறாரு. லெட்டரை பார்த்துட்டும் எல்லாரும் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சார் என்ன சார் இது, ஏதோ லவ் லெட்டர் மாதிரி இருக்கு, அதுவும் சார் வந்துட்டு ரேவதிக்கு எழுதின மாதிரி இருக்கு, என்ன சார் இது அப்படின்ட்டு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு சார் வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. பட் சாரோட கேரக்டர் பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பட் யாரோ இந்த லெட்டரை சார் எழுதின மாதிரி ரேவதிக்கு கொடுத்திருக்காங்க. மேடம் வந்துட்டு கோச்சுக்கிட்டு வேலை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்ன சார், சார் வந்துட்டு அப்படி பண்ணாரா அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, அவர் வந்துட்டு சார் அப்படிங்கறத விட அவரு என்னோட நண்பன், அவரு அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இதை யாரு பண்ணது அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் நீங்க வந்துட்டு சைன் போட்டிருப்பீங்கல்ல, அந்த பேப்பரை எடுத்துட்டு வாங்க, யாரு பண்ணது அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு. ராஜா எல்லாரோட பேப்பரையும் எடுத்துட்டு வர சொல்ல எல்லாரும் பேப்பரை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆனா வில்லி மட்டும் அந்த இடத்துல பேப்பர் கொண்டாந்து வைக்கல. ராஜா நேரா வில்லிய பார்த்து, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க, உன்னையும் தான் சொன்னேன், நீனும் எடுத்துட்டு வா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டாந்து வைக்கிறாங்க. எடுத்து கொண்டாந்து வச்சதும் எல்லாருடைய சைனையும் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல கடைசியா அந்த வில்லி சிக்கிறாங்க. அப்ப ராஜா நேரா வில்லிய பார்த்து, ஓ இதுக்குதான் வந்துட்டு நீ இந்த சைன் போட்ட பேப்பரை எடுத்துட்டு வர முடியாதுன்னு இருந்தியா, நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா ராஜா பார்த்து, சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ வந்துட்டு சார் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லிய பிடிச்சு அழைச்சிட்டு வராங்க. அங்க வந்ததும் வில்லி வந்துட்டு நேரா சாரை பார்த்து, சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வந்துட்டு இந்த கம்பெனில ஒரு 5-6 வருஷமா வேலை பாக்குறேன், நான் தான் வந்துட்டு உங்களுக்கு அசிஸ்டண்டா வரணும், ஆனா புதுசா வந்திருக்கிற பொண்ணை வந்துட்டு அசிஸ்டண்டா போட்டதோட நான் பொறாமையில இப்படி பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்ல, வெளியில இருக்காங்கல்ல ரேவதி மேடம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத சொல்லு. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க சார், நான் கண்டிப்பா சொல்றேன் சார் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதிய பாக்குறாங்க. ரேவதிய பார்த்து, மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், அந்த லவ் லெட்டருக்கும் சாருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, இது மாதிரி நான் தான் நீங்க இந்த வேலையை விட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி லெட்டரை எழுதி உங்க ஃபைல்குள்ள வச்சேன், இதுக்கும் சாருக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி, ஹீரோயின். அப்போ வில்லி சொல்றாங்க, மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், மறுபடியும் நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மேடம், சார் கிட்ட போய் சொல்லுங்க மேடம், அப்பதான் வந்துட்டு என்னை வேலை விட்டு தூக்க மாட்டாரு, இல்லைன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவாரு மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொன்னதும் உடனே ரேவதியும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் என்ன மன்னிச்சிருங்க, உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டது ரொம்ப பெரிய தப்பு, இதை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ல, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு என்ன திட்டிவிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடக்க போறாங்க. அப்ப டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு காலு ஸ்லிப் ஆகுது. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ரேவதிய தாங்கி பிடிக்கிறாரு. இதை வந்துட்டு அந்த வில்லி பாக்குறாங்க, ராஜா பாக்குறாங்க. அப்ப ராஜா பார்த்துட்டு, அப்பாடா மாப்பிள்ள அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ ரேவதிக்கு டக்குன்னு பழைய ஞாபகங்கள் ஏதோ லைட்டா வர மாதிரி இருக்கு. எப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசுற மாதிரியும் அவர்கிட்ட வந்துட்டு நல்ல க்ளோஸா பேசின மாதிரி நிறைய வந்துட்டு ஞாபகம் வருது. ஆனா சரியா ஃபேஸ் தெரியல. அப்ப ஹீரோயின் டக்குன்னு இந்த பக்கமா நிக்கிறாங்க. அப்ப
ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவரை தொட்டதுமே ஏதோ ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப நாள் இவர் கூட பேசின மாதிரி பழகுன மாதிரி தோணுது. ஆனா இவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா ரேவதி கிட்ட பார்த்து ஏதாவது அடிபட்டுருச்சு, ஏதாவது பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே வில்லி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கிறாளே அப்படின்ட்டு வில்லி வெளியில போனதோட அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, பாத்தியாடி அவ வந்தன்னைக்கே எப்படி வந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டா அப்படின்னு. நீ கெட்ட பேர் வாங்கினதுதான் மிச்சம். இந்த கம்பெனில உள்ள யாருமே உன்னை மதிக்க போறது இல்லடி அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, எத்தனை நாள் அவ இங்க வேலை பார்க்க போறா அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். இந்த பிரியாவை பத்தி அவளுக்கு தெரியல, அதனாலதான் அவ இவ்வளவு திமிரா நடந்துக்கிறா. இந்த பிரியாவை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா வந்துட்டு பொட்டி பாம்பா அடங்கிடுவா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொல்றது சரிதான். நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்த அவ கண்டிப்பா வந்துட்டு இருக்கவே கூடாது. அவளை இப்பவே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பிரியாவை கூப்பிடுறாங்க. பிரியா வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போவ. அப்ப ஹீரோ நேரா பிரியா கிட்ட, இங்க பாருங்க, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இருந்தாலும் அதை நான் மன்னிச்சுட்டேன். எதுக்காகன்னா ரேவதிக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் உங்களால ரேவதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. என்னடா இது, எவ்வளவு ஒருத்திக்காக இவன் நம்மள வான் பண்றானே அப்படின்னு அந்த வில்லிக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வில்லிய பார்த்து சரி வெளியில போ அப்படின்னு சொல்ல வெளியில வராங்க. அப்போ ராஜா உள்ளார வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, எப்படியோ ரேவதி கிட்ட உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி கீழே விழ பார்த்தா. அப்ப ரேவதியை தாங்கி பிடிச்சப்ப ரேவதி ஏதோ டக்குன்னு அவளுக்கு ஏதோ பழைய நினைவுகள் வந்த மாதிரி இருந்துச்சு போல. ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கு அவரை சொல்றாரு, மாப்பிள்ள, நீ கவலைப்படாத மாப்பிள்ள, ரேவதி இங்கதானே இருக்க போறா. கண்டிப்பா அவ உன் முகத்தையே பார்த்து பார்த்து அவளுக்கு பழைய ஞாபகங்கள் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இப்பதான் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வந்துட்டு சோகத்துல உட்காந்துருக்காரு. ரேவதி வந்துட்டு யோசிக்கிறாங்க, அவரு என்ன தொட்ட உடனே ஏதோ எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்த மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட ரொம்ப பேசி பழகின மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை நமக்கு அவரு தெரிஞ்சவரா இருப்பாரோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டாவே இருக்கு. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம அக்கா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நேரா ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. ரோஹிணி அட்டன் பண்ணி, சொல்லுடி, ஆபீஸ் டைம்ல போன் பண்ற, இந்த மாதிரி நீ ஆபீஸ் டைம்ல போன் பண்ற ஆளே கிடையாதே அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா, இங்க ஒரு சார் இருக்காருக்கா. அவரு இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவர் கூட பேசுன மாதிரியும் பழகின மாதிரியும் இருக்கு. பட் அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இது என்ன மாதிரி ஃபீலிங் அப்படின்னு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியலக்கா. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, அவர் பேர் என்னடி அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அவர் பேரு கார்த்தி அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரோஹிணி ஷாக்கா இருங்குறாங்க. ஒருவேளை இந்த கார்த்தியா தான் இருப்பாரோ, ரேவதிக்காக கம்பெனியவே வாங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருடி, எதுவா இருந்தாலும் நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ வீட்டுல வந்து மிச்ச விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். நீங்க எப்படி பை பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி பை பண்றது அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். சோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சூப்பரான ஒரு கதையில நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.